அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். நம்ம நாட்டில் பணவீக்கம் ரொம்ப டேஞ்சர் ஜோன் போயிட்டுருக்கான் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று நான் பார்த்தேங்க. ஒன்றும் இல்லை, போன வருஷத்துடைய உங்கள் வருமானத்தையும் இப்போதைய வருமானத்தையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. இப்போது போன வருஷத்தில் நீங்கள் ஒரு மாதத்துக்கு மளிகை ஜாமான் வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா, அதனுடைய பில் இருந்தால் அதையும் பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் வாங்கின மளிகை ஜாமானுடைய பில்லையும் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் வச்சு ஒப்பிட்டு பாருங்கள். இது ஒரு சராசரியாக ஒரு குடும்பத்துக்கான ஒப்பீடு மட்டும்தான். நம்மளுடைய வருமானத்துடைய பெருக்கத்துக்கும் இப்போதைய மளிகை செலவுக்கும் வித்தியாசம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் பணவீக்க விகிதம்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன ஆகும்? இதனாலெல்லாம் என்ன விளைவுகள் ஏற்படும்? யோசிச்சு பாருங்களேன். சேமிப்பு குறையும், இல்லைன்னா சேமிப்புன்னு ஒன்று இல்லாமையே போகும். சேமிப்பு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கடன் வாங்கணும். அந்த கடனை கட்ட மேலும் மேலும் அதிகமாக சம்பாதிக்கணும். அப்போது இப்போ இருக்கிறத விட அதிகமாக உழைக்கணும். அப்படி இல்லைன்னா அடிஷ்னலாக ஏதாவது ஒரு நம்ம வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். இதே நிலை தொடர்ந்துச்சுன்னா நம்ம காலம் முழுக்க உழைச்சி வருமானத்தை ஈட்டிகிட்டே இருக்க வேண்டியதாங்க. அப்புறம் இது இல்லாமல் நம்ம அரசுக்கு நம்ம கட்டுற வரிப்பணம் வேறு. இந்த வரிப்பணம்லாம் எங்கே தாங்க போகுது? வளர்ச்சி திட்டத்துக்கு செலவாகுதுங்களா? ஆனால் யாருடைய வளர்ச்சி திட்டத்தாங்க தெரியல. இதனால் நம்ம வருவாய்க்கு தகுந்த செலவு மட்டும் பண்ணுவோங்க. கடனை வாங்கியோ, இப்போ யாரும் சொல்கிறதில்ல இல்லைங்களா, இஎம்ஐ இப்படி கட்டியோ வாழ்க்கையை உழைச்சே தொலைச்சிடாதீங்க. நமக்காகவும் கொஞ்சமாவது வாழ்க்கையை வாழுங்க. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றார்.